அப்படிப்பட்ட ஒரு பெருமை. அதெல்லாம் 2 நாள் ஆகணும், விரிவாக சொல்லி இருந்தாலும் மேற்கோள பார்க்கணும். நேற்றைய தினத்திலே பாண்டவர்களுக்கு திரௌபதிக்கு சுயவர நிகழ்ச்சி நடந்தது. மன்னாதி மன்னர்கள்லாம் வந்து எத்தனையோ பேர்கள் பிள்ளை விளைத்தார்கள். ஒரு சான் அளவிலும் ஒரு முழு அளவிலும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடையிலும் இருக்கின்ற போது கீழே விழுந்து விட்டார்கள். பிராமண வேடத்திலே இருந்த அர்ஜுனன் வந்து கண்ணபிரானுடைய அருள்படி உடனே அந்த வெள்ளை விளைத்து 4 கயத்தை கூட்டி உடனே அங்கே மேலே இருக்கக்கூடிய விட்டத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய மீனாகிய ரசியத்தை அருந்து தள்ளிவிட்டார். அது அவனால் தான் ஆகும் என்பது விதியினுடைய பெயர். இப்படி திருமணம் முடிஞ்சு எல்லாம் ராஜாக்கெல்லாம் உடனே சண்டைக்கு வந்தாங்க. அத்தனை பேரையும் பேமனும் அர்ஜுனும் அழைத்து விரட்டி விட்டார்கள். பிறகு எல்லா ராஜாக்களும் மரியாதை செய்து துருபதன் அனுப்பி வைத்தான். பிறகு சமாராதனை நடந்துச்சு. சமாராதனை அன்னதானம், அடியார்களுக்கும் ஏழைகளுக்கும் செய்வது சமாராதனை, இறைவனுக்கு செய்வது ஆராதனை. எப்படி எல்லோருக்கும் அன்னம் பாடித்தால் வயிறு நிறைய சாப்பிட்டு போறாங்க. இப்படியாக இவர்கள் கொஞ்ச காலம் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி கொஞ்ச காலம் இருக்கிற போது எப்படியோ துரியோதனாதிகளுக்கு இந்த தகவல் தெரிந்தது. திருமணம் செய்து கொண்டு பாண்டவர்கள் சந்தோஷமா இருக்கிறார்களா? அப்பவே நாம் சந்தேகப்பட்டோம். நிச்சயமாக இவர்கள் பிராமணர்களாக இருக்க முடியாது. உடனே அவர்கள் படையெடுத்து வர்றாங்க. வந்து பாஞ்சால நாட்டினுடைய மதிலை இடிக்கிறார்கள், கோட்டை வாசலை இடிக்கிறார்கள், பெரிய ஆரவாரம் பண்றாங்க. துருபதம் பார்த்தான். அவருடைய மகன் திஷ்டதேவனும் மற்றவர்களோடு சேர்ந்து பாண்டவர்கள் சேர்ந்து கொண்டார்கள். உடனே அந்த இடத்துல எல்லாரையும் போர் செய்து அடியடிந்து அடித்து விரட்டி விட்டார். பிறகு சந்தோஷமான முறையில் அவர்கள் தோல்வி அடைந்து அரண்மனைக்கு போய் அப்பவே வந்து பிதாமகர் சொன்னார், போகாதீங்கிற பீமெல்லாம் கோபத்துக்கு இருக்கிறான், அடித்து தள்ளிடுவான் அப்படின்னு. கேட்கல. ஆமா, அந்த பீமை அடிச்சு பேசக்கூட முடியலமா, தப்பு பண்ண அப்படின்னு எல்லாம் பட்டாதான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து திருதராஷ்டிரன் மகளே தெரியோன்னா, நீ இந்த நாட்டை விரும்புகிற மாதிரி அவங்களும் விரும்புகிறாங்க, இந்த நாட்டை ஆளுக்கு பாதியாக பிரித்து ஆளுக்குதான்ப்பா முறை. அதனாலே உனக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான ஒரு சங்கடமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி விதரனை கொப்பினை போய் பாண்டவர்களை அழைச்சி கொண்டு பாஞ்சாலன் வந்து நிறைய அங்கே சீர்வரிசையெல்லாம் கொடுத்து அனுப்புகிறான், ஏராளமாக துருவது. அப்படிப்பட்ட வகையில் அந்த இடத்துல ராஜாக்கள் நிறைய வசதி செஞ்சாங்க. இப்போ சாதாரணமானவங்களுக்கு கூட அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்துவிட்டது, கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது. நெஞ்சை அள்ளக்கூடிய சிலப்பதிகாரத்தில் கூட நிகழ்ந்த கண்ணகி திருமணத்தில் வரதட்சணை இருந்ததா ஒரு வார்த்தை கூட இல்லை. இப்பொழுது திருமங்களே வந்து கவிதை இங்கே சந்தைகளாகிவிட்டது, மாப்பிள்ளைகள் மாடுகளாகிவிட்டார்கள். மாட்டு சந்தையிலே மாட்டின் பல்லுக்கு ஏற்ப விலை செய்வது போல கல்யாண சந்தையில இந்த காளை மாடுகளுக்காக பட்டத்துக்கு ஏற்ப விலை இருக்கும், பதவிக்கு ஏற்ப தொகை இருக்கும், டாக்டர் பட்டம், இன்ஜினியர் பட்டம், இப்படி பட்டத்துக்கு ஏற்ப படிவார் விலை. பெண்கள் இப்போது பொருளாதாரத்தில் எம்ஏ படித்திருந்தாலும் கூட ஏதும் பயனில்லை. பொருள் ஆதாரம் படைத்திருந்தால் மட்டுமே இங்கே தாடி கட்டும், தாடி கட்டப்படும், தாரங்களும் தகுதி தரப்படும். தாலி கட்டினாலும் பெட்டி காலியாக வந்தால் பயனில்லை. முதல் வரவோடு வந்தால் தான் முதல் இரவே நடக்கும். இல்லாதவருக்கோ பாசத்தோடு கட்டிய தாலிக்கயிறே பாசக்கயிறாகிவிடும். அதுபோல இல்லாமல் மனம் திருப்தியான முறையில அங்கே செய்து அனுப்புறாங்க. எல்லாரும் அந்த பாஞ்சால நாட்டுக்கு இருந்து நேரா இங்கே அஸ்னாபுரிக்கு வர்றாரு. திரௌபதி வந்து குந்தி தேவனுடைய காலில் விழுந்து வணங்குறார். எல்லாரும் பிறகு பாண்டவனுக்கு வேண்டிய வரிசைகள்லாம் அனுப்பி அங்கே போய் சேர்ந்த உடனே முதல்ல திருநாட்டின உடனே பீஷ்மர், விதுரர் இவங்களெல்லாம் அனுப்பி பாண்டவரை வரவேற்க சொல்றாரு.
எப்படி வரவேற்க சொன்ன உடனே எல்லாரும் வந்து வரவேற்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வரும்போது எல்லாரும் பீஷ்மர் துரோணர்லாம் இவர் பாண்டவங்களை வணங்குறாங்க. மற்ற மக்கள் எல்லாம் பாண்டவர்களை வணங்கினார். இப்படிப்பட்ட அந்த வகையிலே பார்க்கின்ற போது பிறகு பாண்டவர்கள் அங்கே ஒரு பெரிய மாடியிலே தங்க வைக்கப்பட்டார். அப்புறம் அவர்கள் அங்கே தங்கி இருக்கின்ற போது கொஞ்ச காலம் கழித்து எல்லாரும் யோசனை பண்ணி திருதராஷ்டிரனுக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு தருமனுக்கு இலவச பட்டம் கட்டினால் பரவாயில்லை என்று சொல்லி சொன்னார். பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரி எல்லாரும் வரவழைத்து இந்த ஆலோசனை செய்த போது எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டார். மகனே தர்மபுத்திரா, நான் சொல்வதை கவனமாக்கிய உன் தந்தை பாண்டுராஜனை என் வாக்கை மீறாமல் இந்த நாட்டை ஆண்டு வந்தார். பேரரசாக நடத்தினான். அதனாலே அவன் வழியில் வந்த நீயும் என்னுடைய கட்டளை ஏற்றி இந்த நாட்டுக்கு அடுத்த வாரிசாக நீ அமர்வாயாக என்று சொல்லி அந்த இடத்துல, ஏன்னா நீயும் அவனும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா மறுபடியும் உனக்கு எடுக்க நினைப்பான் துரியோதனன். அதனால நீங்க தனியா இருக்கிற கிட்ட இருந்தா முட்டப்பாங்க, கொஞ்சம் நீங்க தனியா இருக்கிறது தூரமா இருக்கிறது நல்லது. அவரும் ஒத்துக்கொண்டார். ஒரு நல்ல நாள் தெரிந்து உடனே தர்மனுக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு தான் பண்ணணும்னு சொல்லி விதனுக்கு உத்தரவிட்டார். செல்லும் ஒரு சுயந்த வேந்தனுக்கு இன்று திரு அபிஷேக நாள் என்று முழுசறிந்து நகரை சோடித்து முடிமுனை கடிகுள் மண்டபத்தில் எழும்புதிர சரபகீரதை முதலாம் மனத்துறையேற்றே முரசு கொடி உடைய தர்மராஜனுக்கு இன்று பட்டாபிஷேகம் இப்படி என்று சொல்லி பெரிய பெரிய முரசுகளை முளைக்க நகரம் போறான்னு தெரிவிக்கிறாங்களாம். இப்பெல்லாம் நம்ம இங்க மைக்கு வச்சு குமார வளையம் பூரா ஆரம் கட்டினா அங்கங்க இருந்து எடுத்துக்கணும். அப்போலாம் அப்படி கிடையாது. முரசு அடைந்து சொல்லும். அந்த ஒரு முரசு இருக்கிறது, அது அந்த முரசை தட்டுனா 3 கிலோமீட்டர் தூரம் கேட்கணும். அப்படிப்பட்ட முரசெல்லாம் வச்சிருக்காங்க ராஜா. தருமராகப்பட்டவர் பண்டிகையிலே ஸ்நானம் செய்து பச்சை வண்ண பட்டாடைகள் உடுத்தி பகட்டான ஆபரணங்கள் அணிந்து சிம்மாசனத்திலே வந்து அமர்ந்தார். அவர்களை சங்காபிஷேகம் செய்து கங்கணம் கட்டி பொன்னாசனத்தில் இருக்க செய்து பரிமள தீப தூபங்களை போட்டு வெண்கொடை முடிக்க சாமரம் வீச பலவித வார்த்தைகள் முழங்க எல்லாருக்கும் தகுதிக்கு தகுந்த சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கின்ற போது வேதவியாசர் தௌமியர்கள்லாம் வேத மந்திரங்களை சூரிய பிரகாசமான கிரீடத்தை எடுத்து தடுமருக்கு இலவச பட்டங்கள் நாம் முடிசூட்டினார். ஜெயவிஷீபவா என்று சொல்லக்கூடிய வாழ்த்து எல்லாருடைய செவிகளில் நுழைந்தது. பகவான் அங்கே வாழ்த்தினார். பிறகு மஞ்சள் அரிசி அட்சதைகள்லாம் போட்டாங்க, தெளித்து வாழ்த்தினாங்க. அப்புறம் எல்லா ராஜாக்களும் துதித்து நிற்கிறாங்க. எல்லார் வாழ்த்து முடிந்த பிறகு அன்னதானம் முடிஞ்சு விருந்ததான் நடந்தது. மண்ணுமென்னும் போற்றுகின்ற மன்னவனே வாழ்க, கண்ணிமையில் காத்தனக்கும் முக்கலனே வாழ்க, கண்ணிமையில் முக்கலையே காக்கும் மன்னா வாழ்க, பின்னவரும் வணங்கினக்கும் வேந்தனே வாழ்க, அந்த மன்னர்களும் ஞாபகமே அடிமணிந்து நிற்க, மண்ணுமென்னும் போற்றுகின்ற மன்னவனே வாழ்க, கண்ணிமையில் மக்களையே காக்கும் மன்னா வாழ்க, பண்டமதில் நாயகியை கொண்டவரே வாழ்க, உண்டும் எதை பெண்ணும் எதை பொருளை போல்வேத என்று மண்ணுமென்னும் போற்றுகின்ற மன்னவனே வாழ்க. இப்படியாக இளவரசு பட்டம் கட்டியாச்சு தர்மராஜாவுக்கு. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல மன்னவன் கிடைத்து விட்டார் என்று சொல்லி. உடனே இந்த இடத்துல வந்து சில நாள் கழித்தது, ஆரவாரம்லாம் அடங்கி விட்டது. பாண்டவருக்கு தனியே ஒரு நாடு பிரித்து அவர் தனியா வாழ்றதுதான் நடந்துன்னு சொல்லிட்டு தர்மராஜரை கூப்பிட்டு சொல்றாரு திருதராஷ்டிரன், மகனே தர்மா,
நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காண்டவ பிரஸ்தம்னு ஒரு நகரம் இருக்கு. அங்கே ஒரு நகரத்தை உருவாக்கி அந்த கானகத்துல நீ அங்கே தனியாக உன் சகோதரோடு வாழ்ந்தவள். இங்கே இருந்தால் துரியோதனுக்கும் உனக்கு ஏதாவது ஒரு வகையிலே கெடுதல் வந்து விடுது. அதுபோல எல்லாரும் அந்த இடத்துல புறப்பட்டு போறாங்க. இங்க பார்த்தாலும் பயங்கரமான காடா இருந்து இந்த இடத்துல எப்படி போய் வாழ்வது பாண்டவர்? கிருஷ்ண பரமாத்மா பார்த்தாரு, பாண்டவருக்காக ஒரு அருமையான நகரத்தை உருவாக்க வேண்டும் என்று விஸ்வகர்மா என்ற தேவ சிற்பியை அழைத்தார். இந்த தேவர்களுக்கெல்லாம் நினைத்த அளவிலே எது செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து முடிப்பவள் தேவ சிற்பி அந்த விஸ்வகர்மா. அரக்கர்களுக்கு ஒரு சிற்பி இருக்கான், அவன் தான் மயன் பேர். எப்படிப்பட்ட வகையிலே நீ பாண்டவருக்காக ஒரு அருமையான நாட்டை நகரத்தை உருவாக்குவாயாக. அது போன்ற ஒரு நகரம் தேவலோகத்திலும் சரி மண் உலகத்திலும் சரி இருக்கக்கூடாது. அதுக்கு நிகர் அதே தான் இருக்க வேண்டும். உடனே உத்தரவை மேற்கொண்ட விஸ்வகர்மா மரகதம் கோமேனகம் மவளம் முத்து வச்சிரம் வேடூரியம் நீலகம் பாணியம் புஷ்பராக மற்றும் நவரத்தனங்களையும் இந்த பெரிய நகர் உறைவிடமாம் என்று சொல்லி திருமால் போதே எல்லா தேவனும் கொண்டாடக்கூடிய அளவிலே செய்கிறான். அப்படியே அதாவது இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு நகரங்கள் இதுவரைக்கும் அமைந்ததில்லை இந்த நாடு என்று சொல்ல முடியாது. அழையும் செய்தனும் மன்னகனும் அற்புதமான ஒரு பொன்னகனும் உலகில் மீதும் கொலை என்றும் என்று சொல்லும்படி அமைந்தது. உலகில் இதுவரை இல்லை என்றும் சொல்லி சொல்லும்படி அங்கு அமைந்தது. அழையும் செய்தனும் மன்னகனும் அற்புதமான ஒரு பொன்னகனும் பட்டக்கதை அலங்காரமே கொஞ்சிடும் எண்ணத்தை கெட்டாது அந்நகரம் கண்ணபிரானின் கட்டளையினாலே கட்டி முடித்திட்ட நன்னகரம் கட்டி முடித்திட்ட நன்னகரம் அழையும் செய்தனும் அந்நகரம் அற்புதமான ஒரு பொன்னகரம் சிற்பக்கலையில சிறந்து வாங்கிடும் விஸ்வகர்மா என்ற சிற்பியினால் சொற்பனம் தன்னிலும் காண முடியாத சுந்தரமாகவே அமைந்தது. சுந்தரமாகவே அமைந்தது. அழையும் செய்தனும் அந்நகரம் அற்புதமான ஒரு பொன்னகரம் உலகில் நீக்கும் போல எங்குமை இல்லையே என்று சொல்லும்படி அமைந்தது. அழையும் செய்தனும் அந்நகரம் உலகிலேயே சிறந்த நகரம் என்று சொல்லி அதற்கு பேர். திருவாரூர் தேரழகு, திருவிடையூர் மதில் அழகு, வீதி அழகு, திருவிரிஞ்சை மதில் அழகு, வேதாரண்யம் விளக்கழகு. ஆனா எல்லா அழகும் உடையது இந்திரபுஷ்பம். என்ன இந்திரனாலே ஏற்பட்டதுனால இந்திரபுஷ்பம். இந்திரானா லட்சுமி, புஷ்பம்னா வாசம் செய்வது, லட்சுமி வாசம் செய்யக்கூடியதுனால இந்திரபுஷ்பம் என்று காரணம் பேரோட. தேவேந்திரன் பார்க்கிறான், என்பதி அழகு குறைந்ததென்று நீ இந்திரன் பெருக்கம். ஐயோ, என்னுடைய அமராவதி பட்டம் கூட இவ்வளவு அழகா இல்லைன்னு நினைக்கிறான். யாரு? தேவேந்திரன். மண்பதி பொழிவு சிதைந்ததென்றிடவும் மற்றுபுலவானவர்கள் புண்பதியாய் போயினவும். குபேரன் செல்வத்துக்கு அதிபதி என்னுடைய அழகாமரி நகரோட இவ்வளவு அழகா இல்லையே அவன் வருத்தப்பட்டான். இப்படி வர்ண உலகம், வாயு பகவானுடைய உலகம், இப்படி எண்ணற்ற எவ்வளவு எல்லா உலகத்தையும் காட்டிலும் எல்லா நகரங்களையும் காட்டிலும் எந்த இந்திரபுர நகரம் அவ்வளவு அழகா இருக்கிறார். இந்த எண்கணித சாஸ்திரத்துல நீல நிறம் நம் நரம்புகளைலாம் அமைதிப்படுத்தும் என்று சொல்லப்படுது. அதனால்தான் முதன்மையான நீளமான நீலவனத்தை பெரும்பாலான அலுவலகங்கள்ல உட்புறத்துல தீட்டிருப்பாங்க. அமைதியுடன் அமர்ந்து வேலை பார்க்க இது உதவுது. சலவ சோப்பு கூட பாருங்க 90% நீல நிறத்தில் தான் இருக்கும். ஏன்னா நீளம் என்பது உண்மை, வெற்றி, அமைதி என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு பெயர் அமைந்திருக்கு. அதனால அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது சந்திராபதமும் தினகராபதமும் இருபொழுதும் என சமைத்த மந்திராதிகளும் மஞ்சமும் அதிலும் மகனல் தோரணும் மனும். சந்திர சூரியனுக்கு ஆபத்து
இரவு பகல் இருகாலமே உண்டாகும்படியாக சமைத்த விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய அமைத்த மாளிகை எல்லா இடங்களிலும் பெருமையும் அருமையும் உடையதாக இருக்கிறது. ஒவ்வொரு வீடும் மகாலட்சுமியினுடைய அம்சமா இருக்கான். வறுமை சிறுமை எதுவுமே இல்லையா ஒவ்வொரு வீட்லையும். அதனால்தான் இந்திரா மகாலட்சுமி வாழக்கூடிய இடம் என்றார். நல்ல நாள்ல குடி புகுத்தாங்க. அதுல எந்த மாசத்துல குடி போகக்கூடாது என்று சில பரம்பரைகள் இருக்கிறது வாஸ்து சாஸ்திரத்துல. ஆடியில ராவணம் பட்டதுனால ஆடியில குடி போகக்கூடாது. ஆடி மாசத்துல மகாபலியினுடைய தலையிலே கால வச்சு வாமனனாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு பாத்திரத்தில் அழுத்தியதுனால ஆடி மாசமும் கூடாது என்று சொல்லப்படுகிறது. புரட்டாசி மாசம் இரணியன் அழிந்த காரணத்தினாலே புரட்டாசி மாதத்திலே அது இருக்க குடி போகும். மார்கழி மாதத்திலே மகாபாரத போர் நடந்ததினாலே அதனாலும் வீடு குடி போகும். மாசி மாசம் சிவன் நஞ்சை உண்ட காரணத்தினாலே அதுவும் வீடு குடி போகக்கூடிய ஆகாத மாசம்தான். பங்குனி மாசம் சிவன் மன்மதனை எரித்த காரணத்தினாலே பெரும்பகுதி பங்குனி மாசம் வீடு குடி போகக்கூடாது என்று சொல்லப்படும். எனவே ஆடி புரட்டாசி மார்கழி மாசி இந்த 6 மாசமும் முடியாது, மற்ற 6 மாசங்கள் போகணும் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது சில பேர் வீடு கட்டுற நேரம் சரியா இருந்தா அமையாதனால கடகால் போடத்தோடு அப்படியே நிற்கும். 6 வருஷம் ஆகி கடகால் போட அப்படியே நிற்கும். அது வீடே கட்ட முடியாது. குடியாரு நானும் சரியில்லை என்றாலும் வீட்டில் நிம்மதி இருக்காது. நோய் நொடி கஷ்டம் அதிகம் வந்துட்டே இருக்கும். வீட்டுக்கு பக்கத்துல வேப்ப மரம் இருக்கலாம், தென்னை மரம் இருக்கலாம், மாமரம் இருக்கலாம், மருதாணி மரம் இருக்கலாம், வாழை மரம் இருக்கலாம், எலுமிச்சை மரம் இருக்கலாம், பூஞ்செடி வைக்கலாம். ஆனா வீட்டுக்கு பக்கத்துல வேற மரங்கள் இருக்கக்கூடாது. அகத்தி, அடரை, நந்தியாவட்டம், முறுக்கு, எருக்கு, பருத்தி, கருங்காடி, ஆறுபுளி, கல்லாரி இதெல்லாம் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடாது. இதெல்லாம் அப்படி எந்த வகையிலே பார்க்கின்ற போது வாஸ்து எழுதுகிற மாசங்களிலேயே மிக முக்கியமானது எதுனா கார்த்திகை மாசம்தான். அந்த கார்த்திகை மாசம் 8ஆம் தேதி வரக்கூடிய வாஸ்து தான் ரொம்ப அருமையான வாஸ்துக்குரியனார். அன்னைக்கு கட்டடம் கட்டினாலும் கோயில் கட்டினாலும் சிறப்பு வளரும். அதனாலே தான் வீடு குடி போகிறது கூட அன்னைக்கு செய்யலாம். அதனால அந்த வாஸ்து வரக்கூடிய மாதங்களிலேயே கார்த்திகை மாசம் 8ஆம் தேதி வரக்கூடிய வாஸ்து ரொம்ப சிறப்பு. எனவே அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது ஆதிசேடனால் சொல்ல முடியாத மகிமை பொருந்தும் அந்த நகரத்தை சுற்றி பார்த்து பாண்டவர்கள் மிகவும் ஆனந்தமடைந்தார்கள். கண்ணனை துதித்தார்கள், சுகர்மானை மதித்தார்கள். எல்லாம் வார்த்தை செஞ்சு தௌமியோடும் யாசனம் கோபூசு பிராமண பூசை எல்லாம் செஞ்சு பாண்டவர்கள் அவர் வணங்கி கிருஷ்ணனை துதி தேவோஜம் செய்து வாத்தியம் முழங்க வீதிகளை சுற்றி அரண்மனைக்கு புந்தார்கள். பல தான தர்மங்கள்லாம் செஞ்சாங்க. பிறகு எல்லாரும் அவங்க சுபிஷமாக வாழக்கூடிய காலத்திலே மாதம் தவறாமல் மழை பொழிந்து பயிரும் உயிரும் கிடைத்து அந்த நாடு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு. நீதியும் நேர்மையும் அவருடைய ஆட்சியிலே தவழ்ந்தன. ஆலய பூசிய விழாக்கள்லாம் தவறாமல் நடந்தது. எல்லாரும் விடைபெற்று போனவுடனே கிருஷ்ணரை பாண்டவர்கள் வணங்கி நிற்கும் போது பாண்டவர்களே உங்களுடைய தர்மத்தில் இந்த நாடு கிடைச்சது. இனிமே உங்களுக்கு கவலை கிடையாது. இனி அந்த குருடன் மைந்தனாலேயே திருடர்களாகி அந்த திருடத்தான் அந்த துரியோதனாக்கு உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால பயமின்றி ஜெயமுடன் வாழுங்கள். என் கருணை உங்களுக்கு எப்போது இருக்கு, நீங்கள் எப்போ நினைச்சீங்கன்னா நான் வந்துடுவேன், உங்களுக்கு உதவுவேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். விஸ்வகர்மா விடைபெறி சென்று விட்டார். இப்போ சில நாள் கழித்து தாய்மொழி தலைமேல் கொண்டும் இளையவர் மொழிகள் கேட்டோகன் தாய்மொழி தலைமேல் கொண்டும் இளையவர் மொழிகள் கேட்டோகன் வேமொழி மென் தோல் விரும்பணும் வாய்மொழி அறத்தின் மைந்தன்
மாநகர் வாழும் நாளில் ஆய்மொழி பாடல் யாழோர் அந்தணன் ஆங்கல் வந்தான். அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, தோத்திர பிரியா சூர்யா, வஜ்ர பிரியா பிராமணா, கடக பிரியா நாரதா. எப்பவுமே காசியில 24 மணி நேரம் கங்கையிலே ஸ்நானம் பண்ணிட்டு இருப்பார் அவரு. யாரு? அதனால அபிஷேக பிரியா சிவான்னு பேர். அலங்காரியா அஷ்டலட்சுமிக்கு நாயகர். அலங்காரத்துக்கு குறைச்சலே இல்லை. பட்டு பீதாம்பரத்தோடு அழகா இருப்பார். ரொம்ப பேர் அலங்காரத்தா விரும்புவாங்க. சபைக்கு வந்த போது கூட ஆடையில தான் அரவணைச்சிருந்தோம். ஆகையினால அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அலங்கார பிரியன். அதனால அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, தோத்திர பிரியா சூர்யா. அந்த காலத்துல சூரியனை மறைஞ்சோன்னா பயந்துட்டு மேல மரத்துல ஒரு மரப்புத்துல ஒழிச்சுக்குவாங்க. மிருகங்கள்லாம் கொண்டு வந்து காலையில சூரியனை பார்த்தோம்னா கடவுள் மாதிரி கும்பிடுவாங்க. அப்பதான் தோத்திர பிரியா சூர்யா, சூரியன் நமஸ்காரம் ஏற்படும். போஜன பிரியா பிராமணா. சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு பிராமணர் ஹோட்டலுக்கு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறது ஒண்ணுதான். பொதுவாக பார்த்தீங்கன்னா கோதுமை, கேழ்வரகுன்னு சொல்லக்கூடிய ஆரியம், கம்பு, சோளம், அதுக்கு பின்பாடு நீங்க பார்த்தீங்கன்னா வரிசையா திணை, வரகு, சாமை, இது போன்ற தானியங்கள் அப்படியே வரிசை பிரகாரம் சொல்லிட்டு வந்தேன். இதுல அதிகமா சத்து உள்ளது எதுன்னு கேட்டா கோதுமைக்கு அடுத்தாப்புல கேழ்வரகு என்று சொல்லக்கூடிய ஆரியம், அப்புறம் கம்பு, அப்புறம் சோளம். எல்லாத்தையும் போய் கடைசியா அரிசி. சத்து குறைவா இருக்கிறது எதுன்னு அரிசி தான். இந்த குறைவா இருக்கிற அரிசியை தான் நம்ம முதல்ல வச்சிருக்கிறோம். சத்து குறைவா இருக்கிற அரிசியை முதல்ல வச்சிருக்கிறோம். சத்து அதிகமா இருக்கிறத பின்னால வச்சுக்கணும். இது போன்ற சத்துள்ள விஷயங்கள்லாம் இப்ப பின்னால போயிடுச்சு. சத்து இல்லாத விஷயங்கள் தான் நாட்டில் நடந்து கொண்டது. என்ன செய்யணும்? காலத்தினுடைய கோலம். எப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அப்பேற்பட்ட அவர் வர்றார். அதாவது நாரத மாமுனிவர்னா சாதாரணமானவர்கள அப்படி. அப்போது வந்து தாய்மொழி தலைமேல் கொண்டும் பாண்டவர்கள்லாம் முதல்ல தாயை தான் முதல்ல வணங்குவார்கள். தாய்மொழி தலைமேல் கொண்டும். பொதுவா பாத்தீங்கன்னா தருமர் தன் தாய் காலில் விழுந்து வணங்குறார். சந்நியாசம் பெற்றவனும் வணங்கத்தக்கவர் தாயும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏண்டா கடைக்கு போயிட்டு வரியா, 1 ரூபா கொடுத்தாத போறேன், அதுலயும் காசு வாங்கிட்டு தான் போறேன்ற பையன் என்ன பண்ண முடியும்? அது கூட பெத்த தாய்க்கு திருவாரூர் மாவட்டத்தில் அம்மைக்குள்ளூர்ல ஒரு முஸ்லீம் நண்பர் தாய் இறந்து விடுறதுக்காக அந்த ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹால் மாதிரியே ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்க. அம்மைக்குள் திருவாரூர் மாவட்டத்தில் புறமாக அதே தென்னகத்து தாஜ்மஹால்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வகையில் தாய்க்காக எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி போன வருஷம் நான் துறையூரில் மகாபாரத பிரபதி முகல் சொல்லும்போது ஒரு நண்பர் சொன்னார், அந்த இடத்த போய் பார்த்தேன். ஒரு நண்பர் தாய்க்காக பிரமாண்டமான ஒரு கட்டடம் கட்டி இந்த மாதிரி ஒரு விழா நடத்துறதுக்கு எல்லாத்துக்குமே இலவசமாக அது கொடுத்துருக்காரு. தாயினுடைய நினைவாக இது மாதிரி அப்படி அத்திப்பத்து மாதிரி எங்கேயாவது சில பேர் இருக்காங்க தாயினுடைய மேல மரியாதை வச்சு. அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது வயசான காலத்துல கூட தாய் தகப்பட்ட ஆதாயம் இருந்தாதான் மகனும் மருமகனும் கவனிப்பாங்க, சோறு போடுவாங்க. இது உலகத்துல இன்னைக்கு நடக்கிறது. ஆனவரை பாடுபட்டு 5-6 காசு வச்சு போனால பெண்ணை அவன் சேரிப்பான். கொஞ்சம் குழம்பு விட்டு கொல்லி வச்சு எரிப்பான். அதே காசு பணம் இல்லை என்று கை தன்னை பிரித்தாலே கண்ணாலே தினம் என எரிப்பான். அவன் கண்ணாலே தினம் என எரிப்பான். கஷ்டப்பட்டு தினம் கஷ்டப்பட்டு தந்து கேட்ட தொகைகளையே எல்லாமே புகையாக தினம் ஊதி தந்துவான். அவன் புகையாக தினம் ஊதி தந்துவான். அந்த பிறவாட்டு நகை
நான் பழகுமே ஆடி நின்று சொத்தெல்லாம் செலவாகி அதை நந்தி கதறே அது மாதிரி ஏதாவது ஆதாயம் இருந்தால் வழிய கவனிக்கிறதுல இப்ப இன்றைய காலகட்டம். ராமன் தன் தந்தை வாக்கை காப்பாற்றுவதற்காக உடுத்த உடையோடு 14 ஆண்டுகள் வனவாசம் போனார். பீஷ்மர் தந்தையின் பொருட்டு ஏகவர சுகத்தை விட்டு அவர் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். இதெல்லாம் வரலாறு. அவுரங்கசீப் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் முகமதிய மன்னன் அங்கே தன்னை பெற்ற தந்தையான ஷாஜகான் வந்து தாஜ்மஹாலை கட்டிட்டான்னு அவனை 7 வருஷத்துல சிறையில் வச்சுட்டான். அப்பனு 7 ஆண்டுகள். அவனுடைய ஒரே ஒரு மகள் உன்னிஷா பேகம் என்று சொல்லக்கூடியதான் அவன் தந்தையை கவனிச்சுட்டான். அப்போ பெண் குழந்தை தான் வந்து பார்த்து மகனா இருக்கிறவன் சிறையில் போட்டு அடைச்சிட்டான். பச்சை தண்ணி கூட கொடுக்கல. வரலாறு. ஒரு இந்துக்கள் கூட தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுப்பாங்க. ஒரு முசல்மானா பிறந்து பெற்றதாய்க்கு கூட தண்ணி கொடுக்காம இப்படி பண்ணேன், அப்படி என்னடா பாவம் பண்ணேன் அப்படின்னு கேட்கறான். கடைசியில அந்த கோட்டையில் அக்பர் கோட்டையிலும் பார்த்தீங்கன்னா அப்படி வடக்கிருந்து வளைஞ்சி கிழக்கு போகுது யமுனா நதி. அந்த அதே நதிக்கரைகள் தான் தாஜ்மஹால் கட்டியிருக்கான் உயரமா. இங்கிருந்து பார்த்தா இந்த கடைசியில் உயிர் போகிற நேரத்தில் அங்கே கொண்டு போய் என்னை காட்டுங்கன்னா அந்த அந்த அக்பர் கோட்டை மேலே நின்றுட்டு பார்த்தா அந்த தாஜ்மஹால் தெரியும். அதை பார்த்த மாதிரியே உயிர் விட்டானா அந்த ஷாஜகான். எவ்வளோ மனசு வந்து போயிருக்கான். சரித்திரத்திலையும் ஒரு இந்த மாதிரியான ஒரு நரித்தனம் நடந்தது. எப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது பாண்டவர்கள் அப்படி இல்லை. தருமர் எதையும் தன் தம்பிமாருடைய அபிப்பிராயம் கேட்டுத்தான் செய்வார். நான் சொல்றத நீங்க கேட்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டார். ஒரு வீட்டுல முன்னறையில தன்னுடைய தகப்பனுடைய படத்தை 3 அடிக்கு 2.25 அளவில் தங்க பிரேம் போட்டு மகன் வச்சிருந்தான். பண்ண படம் ஆயில் பெயிண்டிங்கு, விடிவெள்ளி விளக்கு, அது முன்னாலே எப்போ எரிய பிடிக்குது, காலை மாலை பூமாலை, அகர்பத்தி வாசம், இப்படி எல்லாம் இருக்கிற அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா 1 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காருன்னு அர்த்தம். அதனால அப்படி வணங்கினான். ஒரு தகப்பன் படத்தை 1.5 அடிக்கு 1 அடி அளவில் வெள்ளி பிரேம் போட்டு வச்சிருந்தான்னா மகன் கருப்பு வெள்ளை படம் ஏதோ வெள்ளிக்கிழமை தோறும் பூ போட்டு ஏதோ அப்படி வணங்குவான். அப்படின்னா அவங்க அப்பா ஒரு 30 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு வச்சு போயிருக்கான்னு அர்த்தம். வீட்டில் தகப்பன் படம் இருக்குது, பூவோ பத்தியோ எதுவுமே கிடையாது. ஏதோ தகப்பன் கடன்கிடம் இல்லாம அப்படியே வச்சுட்டு போயிட்டான். நிறைய சொத்து வச்சிருந்தா எங்க அப்பா தெய்வம் தான். எங்க அப்பா இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருப்பாரு, எங்க அப்பா தெய்வம் சொல்லுவான். அது போல அந்த வகையிலே பார்க்கின்ற போது அப்படியெல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கிறது. ஆய்மொழியாளோர் அந்தணன் நாங்கன் வந்தான். 4 வேதங்களை நான் கற்று உணர்ந்தவர், காவிய நாடகங்களை செய்யும் திறமை உள்ளவர், எளிமையாக தாளவரிசையோடு பாடக்கூடியவர், சிற்ப சாஸ்திரம், பரத சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம் இவைகளெல்லாம் பேசும் திறமையுடையவர், எதையும் சிந்திக்கும் வல்லமை பெற்றவர், சிறந்த தவசீலர், எந்த உலகத்துக்கும் தங்கு தடையில்லாமல் போய் சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர், பிரம்மகுமாரர், தீர்க்க பிரம்மச்சாரி, திரிகாலம் உணர்ந்தவர், கையிலே சவமாலை, சிப்ளாக்கட்டை, கையில் வீணை இவரோடு பாடிக்கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு இந்த நாரதம். எவ்வளவு பெருமை நாரதம். எப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது வர வேண்டும் எங்கே வர முன்பே தர வேண்டும் வர வேண்டும் கலியுகம் தெய்வம் நீயே நல்ல கருணையில் வடிவமும் ஆனவன் நீயே கருணையில் வடிவமும் ஆனவன் நீயே மழை போல பொழிந்தேனுமாய்
பாண்டவர்கள். பெரியவங்களை கண்டா வணங்க வேண்டும், உபசரிக்க வேண்டும் என்றதுதான் அந்த காலத்துல இருந்தது. வயசு பசங்க கேட்டு பாருங்க, யாருக்கா பெரிய மனுஷன் கேட்டா 2 கொம்பு மனுஷன் கேட்போம். தெரியாது, அவன் படிச்ச படிப்பு அவ்வளவுதான். வளர்த்த விதமா அப்படி நாம் ஒன்றும் பண்ண முடியும். அதனாலதான் அந்த காலத்து கல்வி அவ்வளவு ஒழுக்கமா இருந்துச்சு. ஒழுக்கம், நல்ல பழக்க வழக்கம், பெரியவங்களை வணங்குறது, தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் காப்பாது. இந்த மாதிரி நல்ல பண்புகள் அக்காலத்துல இருக்கு. குருகுல வாசம் அப்போலாம். எப்போ கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு, எங்கிருந்து உங்களுக்கு நல்ல கல்வியை கற்பிப்பது? இப்ப சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களே அந்த கல்வியில இப்ப இல்லை. அதுக்கு மாறலானவங்க தான் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நாரதனை போற்றி 20 விளக்கி ஒரு முனைவருக்கு செய்ய வேண்டிய படிப்படைகள் எல்லாவற்றையும் முறைப்படி செய்து வணங்கி இருக்கிறாங்க பாண்டவர்கள். தவிசி அழித்த கை கழுவ நீர் தனது முக்குடி நீர் தனது நீராட்ட நாடு யாத்தன் 33 தனது தேவை பூசல் மலர் சாத்தல் மஞ்சள் சிதூதல் அரும்பவை காட்டல் விளக்கிடல் கற்பூரம் ஏற்றல் அமுதம் எந்தல் அடை காய்தல் மந்திரம் மலராத அச்சித்தான். இந்த 16 வகையான உபச்சாரம் தான் சோடச்ச உபச்சாரம் சொல்லணும். சோடச்ச உபச்சாரம்னா ரொம்ப பேருக்கு தெரியாது. சொன்னதுதான் அவ்வளோ. அதுக்கப்புறம் நாரதன் வந்ததுக்காக குந்தி தேவியும் திரௌபதியும் வராங்க. வரமிகு கற்பினாலும் மாமியும் வணங்கி நிற்ப சரிகம பதனி பாடல் தண்டுதை வரு செங்கையோன் இரு செவி படை வீடாக எம்பிரான் அளிக்க பெருமுனி அவர் போர் வார்த்தை பெட்புற பேசுவானே. குந்தியும் திரௌபதியும் நாரதனுடைய திருவடியில் விழுந்து வணங்கி இருக்கிறார். இப்படி மாமியாரும் மருமகளும் ஒன்னா இருந்து வணங்குறத ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறார். யாரு? நாரத மாமி. இப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல மாமியாருக்கும் மருமகளுக்கும் எங்க பக்கத்துல சில குடும்பத்தை பார்த்தீங்கன்னா, நான் கேட்டதை சொல்றேன், பார்த்ததை சொல்றேன். எப்ப பார்த்தாலும் இவனுக்கு முள்ளு தைச்சிச்சுன்னா அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுறான். காலில் முள்ளு தைச்சா அம்மா வீட்டுக்கு போயிடுறான். அங்க போய் இவனை கடப்பாறை எடுத்து அந்த முள்ளு குடும்பமானோ கடப்பாறை எடுத்து முள்ளு குடும்பமானோன்னு கேட்கறேன் அப்படின்னு சொல்லி எப்படின்னு குறை சொல்ற மாமியாரு எங்க பக்கத்து நிறைய இருக்காங்க. எப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஆபீஸ் இருந்து கடைசி போய் வீடு திரும்பினா ஒருத்தன், உடனே அவனுடைய அம்மா டேய் இன்னைக்கு 2ல் 1 எனக்கு தெரிஞ்சாங்க என்ன இல்லைன்னா இந்த மாதிரி ஒண்ணு வீட்டுல இருந்தா நான் இருக்கணும், இல்லைன்னா உன் வீட்டுக்காரி 2 பேர் நீ முடிவு பண்ணிக்கணும். 2 பேருக்கு அப்படி சொல்ல, நீங்க 2 பேர் எங்கேயாவது போய் தொலைங்க, நான் வேலைக்காரியை வச்சுட்டு சமாளிச்சுக்கிறேன். அவனுக்கு ஒரு அது போல அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல சுருக்கமா இப்படி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல அங்கே ஒவ்வொரு வீட்டுகளையும் அப்படி இது இருக்கும், பல வீட்டுகள்ல நல்லா இருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி இருக்கும்போது திருமணம் முடிஞ்ச உடனே மணப்பெண்ணுக்கு சில புத்திமதிகள் சொல்ல வந்தா ஒரு கேள்வி அவளும் சொல்லுவாங்க. இந்த கிழவி சொல்றா, புதுசா மனமான ஒரு பெண்ணுக்கு இவ்வாறு புருஷனை முந்தானையில முடிச்சு வச்சுக்க முடியும். அது எப்படி முந்தானையில முடிச்சு வச்சுட்டு அவர் கடைக்கு போக வேண்டாம், அங்கே போகணும், இங்கே அங்கேயும் போக வேண்டாமா? அட அது நான் சொல்ல வந்தது வேறங்கிற, நீ வேற என்ன சொல்ல வர்ற? என் அனுபவத்தை சொல்றேன் கேளுங்கிறேன். சரி இப்ப சொல்லு.
அதைய புருஷனை ஆரம்பத்திலேயே நிறுத்தி வைக்கணும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு கராரா சொல்லிவிட்டேன் என் புருஷன்கிட்ட, என்ன 1ஆம் தேதி ஆனா சம்பளம் முழுசா என்கிட்டயே வந்துடணும், ஆபீஸ்ல எவகிட்டையும் சிரிச்செல்லாம் பேசக்கூடாது, எனக்கு தெரியாம ₹1 கூட செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் பண்ணேன். நீங்க சொன்ன மாதிரி அவர் நடந்துட்டாரா அப்படின்னு புது கேட்கிறார். அன்னைக்கு வீட்டு விட்டு போனவர் தான் இன்னும் வரவே இல்லை. இப்படி சொன்னா அமைப்பு. திருநீலகண்ட நாயனாரு புராணத்தில் பிறந்தவர். ஏதோ மனைவிக்கு அவனுக்கு பிணக்கு. உடனே அவன் தீண்டி வீரன் திருநீலகண்டம்னு சொன்ன அன்னையிலிருந்து 20 வருஷம் மனைவியை தொடவே இல்லையா. பக்கமாற்ற போய் அவன் ஏதாவது என் புருஷன் இப்படி அப்படின்னு சொன்னாலா, இவர் தான் போய் வெளியில அப்படின்னு கொண்டு அவ்வளவு ஒரு அயலறியாமல் வாழ்ந்தார் சேர்ந்தார். அப்படி இருக்கணும். நம்ம குடும்பத்துல 1000 நடக்கலாம், அதுக்காக பக்கத்து வீட்டுலாம் போய் நம்ம இதை குறைய சொல்லிட்டு கூடாது. அதுதான் ஒரு குடும்பத்துக்கு அழகு. எப்படி இல்லாம இருக்கும்போது அங்கே பிறகு நாரத முனிவர் சொன்னார், பாண்டவர்களே, நீங்க தர்மம் தவறாதவன் ஆகினாலும் உங்களுக்கு ஏற்பட துன்பங்கள்லாம் தொலைஞ்சு போச்சு. கண்ணனுடைய கருணையினாலே நீங்க பெருமையுடைய இந்த நகரத்தை பெற்று இந்திரனுக்கும் மேலான வாழ்வை பெற்றிருக்கிறீர்கள் பாண்டவர்களே. ஆகையினாலே நீங்கள் எல்லாம் உலகில் எவர்களுக்கும் கட்டுப்பாட்டினாலேயோ சகல மேன்மைக்கும் உண்டாகின்றன. அந்த கட்டுப்பாட்டை எல்லாம் கெடுப்பதற்கு காரணம் ஒரு பொருளை பலர் விரும்புவதுதான். என்ன சொல்றீங்க சுவாமி? நீங்க 5 பேர் சேர்ந்து திரௌபதியை கல்யாணம் பண்ணி பிரச்சனை வரும். நீங்கள் ஆண்டுக்கு ஒருவராக திரௌபதியை விரும்ப வேண்டும். சரி, அப்படி ஒருவரோடு அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தை இன்னும் ஒருவன் அகால நேரத்தை பார்க்க நேர்ந்தால் அவன் ஒரு வருஷத்துக்கு மேல தீர்த்த யாத்திரை போயிட்டு வரணும். இந்த நீதியை நீங்க கடைபிடிச்சு நடந்தா உங்களுக்கு கூட பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு நாள் இவர்கள் வாழ்க்கை நல்ல முறையில் போய் கொண்டிருக்கிறது. நல்லபடியாக ஆட்சி செய்து கொண்டு வருகிறார்கள். ஒரு நாள் பல பிராமணர்கள் எல்லாம் ஓடி வந்து அர்ஜுனனுடைய மாளிகையில கதவு இருக்கிறார்கள். துன்பம் பயம் இடிந்தோய் பகை சோரம் கொலை எய்தார் இன்பம் பொருள் அறிஞாவையும் தன்மை குடைநிழல் மண் பதை தனியார் உடை மறியா பண்பந்தல் நிகழ்வாள் ஒரு மறுநாள்களில் ஒரு நாள். துன்பம் கிடையாது, பயம் கிடையாது, நோய் கிடையாது, பகை கிடையாது, திருட்டு கிடையாது, கொலை கிடையாது. இப்படி ஆட்சி நடத்துறாங்களா? துன்பம் பயம் எடி நோய் போய் சோரம் கொலை எய்தா. இப்படி ஆட்சி நடக்குது பாருங்க. வரி அதிகம் இல்லை, சனத்தொகை அதிகம் இல்லை, துன்பம் கிடையாது. மிருகங்களினாலோ கல்வர்களினாலோ பரிசனங்களினாலோ துன்பம் கிடையாது. கொலை கொள்ளை கள்ள கடத்தல் ஒண்ணுமே இல்லை. அதனால ஜனங்கள்லாம் மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்காங்க. கற்பனை பண்ணி பார்க்கறது. இந்த மாதிரிலாம் நம்ம மறுபடியும் எந்த காலத்தில் பார்க்க போனோம்? கலியுகத்தில் முடியுமா? அது நடக்காது. நீங்க பேப்பர் எடுத்து பார்த்தா எங்க பார்த்தாலும் கொள்ளைங்கிறான் கடத்தலுங்கிறான். என்ன பண்ண முடியும்? இதைத்தான் நம்ம பேப்பரை எடுத்தோடனே பார்த்தா இந்த சம்பவம் தான் அதிகமாக இருக்கு பேப்பர்ல. நாடிய வழி மக்கள் வழி என்பது கூட வழிமுறையாகிவிட்டது. அந்த வகையில பார்க்கின்ற போது இப்பெல்லாம் உண்மையை நியாயத்தை பேச்சாலும் பல இடங்கள்ல காண முடிகிறது, தவிர செயல்முறையில நிச்சயமே கிடையாது. ஒருத்தன் வக்கீல்களை போனா என் காளை மாடு உங்க எரும மாட்டை குத்தி கொன்று விட்டதுன்னு சொன்னான். அதனால என்ன நஷ்ட ஈடு தர வேண்டும் சொல்லுங்க அப்படின்னு. உடனே வக்கீல் சொன்னார், பரவாயில்ல, நீ ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கிற, உள்ளதை சொல்லிட்ட, பரிகாரம் கேட்கிற, இதுக்கு நஷ்ட ஈடு ஒண்ணு இல்லை, உன் காளை மாட்டை நீ எனக்கு கொடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னாரு வக்கீல். சரி, அதான் நியாயமான நஷ்ட ஈடு. நீங்க ரொம்ப நியாயத்தை தான் சொல்லியிருக்கீங்கன்னு அவன் சொன்னா, நான் எப்பவுமே நியாயத்தை தான் பேசுறேன். என்ன நான் வக்கீல் இல்லையா? நியாயமில்லாத நான் எப்பவும் பேச மாட்டேங்க. உடனே அவன் சொன்னா, ஒரு சின்ன திருத்தம்னு கேட்டான். என்ன?
ஏன் எரும மாட்டை உங்க கால மாடை தான் முட்டி கொண்டு வச்சுருந்தா இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேட்டான். உடனே வைக்கிற கோபம் வந்துச்சு. யோ, என் கால மாடு ஒரு எரும மாடு எதுக்கே வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு அதனால நான் ஒன்றும் செய்ய முடியாது போ. என்னங்க நீங்க தான் நியாயத்தை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்றீங்களா, உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமானா வைக்கிறது மயில் பேசவே இல்லை, கம்மன் ஆகிட்டு எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி போற காலம் இருக்கு. நீங்க ஒரு இடத்துல செஞ்சாங்க பாருங்க, அப்படி செய்யணும். எப்படி மத்திய பிரதேச இந்தூர் தான் பெரிய நகரம், போபால் தலைநகரமா இருந்தாலும் இந்தூர் தான் பெரிய மாநகராட்சி, ஜனத்தொகை அதிகம். அதுல 14 கவுன்சிலர்கள் பதவியேற்றார் அந்த மாநகராட்சியில் தேர்தலில். வாக்குறுதியெல்லாம் மறந்துட்டாங்க அந்த வார்டு நம்பர்கள்லாம். அதனாலே அதிருப்தி அடைந்த அந்த மக்கள் ஆத்திரமடைந்து 14 கழுதைகளை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து அதை ஓட்டிக்கொண்டு அவைகளையே ஒவ்வொருத்தர் பேரா எழுதி கழுத்துல தொங்க விட்டு ஊர்வலம் நடத்தினாங்களாம். கழுத ஊர்வலம். கவுன்சிலர்கள்லாம் அடங்கு போயிட்டாங்க. என்னடா அது, சரி நாங்கள் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாக்குறுதி கொடுத்தவர்கள் போல தான் மக்கள்லாம் கடைஞ்சி போனாங்கன்னா இது நடந்த விஷயம். நல்ல நோட்டுக்கு கள்ள நோட்டு தான் தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வெறும் காகித கட்டல் கொடுத்து ஏமாத்துறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 50,000 1 லட்சம் 2 லட்சம் வாங்கிட்டு ஏமாத்துறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இப்படி எல்லாம் நாட்டில் நம்ம நாட்டில் நிறைய நடந்துருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில் கழிவுத்துல அப்படித்தான் நடக்கும் போல. அந்த காலத்துல பெரிய கோயில்லாம் கட்டினாங்க விளம்பரப்படத்துல. இப்போலாம் நிறைய விளம்பரம், 10 பைசா பொருளுக்கு டிவியில விளம்பரம் பண்றாங்க. அதான் உலகம் போறது தெரியும். விளம்பரம் தான் ஒண்ணு இல்லை போறது. அதுக்குதான் அந்த மகாபாரதத்துக்கு இந்த இடத்துல எல்லாம் டிஸ்கவுண்ட் மேல வச்சிருக்கு. என்ன பண்ண யாருக்கும் தெரியலீங்கன்னா அப்புறம் எப்படி வரும், செஞ்சுதான் பார்க்கணும் வேற வழி. இதெல்லாம் பார்த்த உடனே வருத்தமா இருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு நாள் கடவுளுக்கு தந்தை அடிச்சேன் 10 கிடைக்கல, அது காரணமும் எதுவரைக்கும் எனக்கு தெரியல. நல்லவனாய் நடுப்பவருக்கு சோதனை வருது, பொல்லாதவனை இருப்பவருக்கு எல்லாம் சேருது. கள்ள நோட்டு அடிப்பவருக்கு பெருமை வருகிறது, இல்லாதவருக்கு என்றும் அங்கே துன்பு வருகிறது. அந்த கடவுளுக்கு தந்தை அடிச்சு மதுரை கிடைக்கல, அது காரணமோ எதுவரைக்கும் எனக்கு புரியல. எப்படி இருந்தாலும் விதிப்படித்தானே நடக்கணும்னு கடவுள் நினைச்சுட்டாரு போல. எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துட்டாரு. இப்படிதான் நடக்கணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. பாண்டவன் நீதியோடு முறைப்படி சந்திர உணவு விளங்க இந்திரனை போல ஆட்சி நடத்தி கொண்டு வரும்போது சில பிராமணர்களுடைய மந்தையில புகுந்த திருடர்கள் மாடுகளை எல்லாம் திருடி கொண்டு போய் விட்டார்கள். முதல்ல ஒரு திருட்டு நடக்கும். நம்ம பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, ராதாரமண கோவிந்தா. சில பிராமணருடைய மத்தியிலே புகுந்து திருடர்கள் எல்லாம் மாடுகளை திருடி கொண்டு போய்விட்டார்கள். பார்த்தார்கள் பிராமணர்கள், என்னடா இது, தர்மஸ்வரூபியான பாண்டவர்களுடைய வாழக்கூடிய நாட்டில் இந்த திருடு நடக்கலாமா? என்னடா சோதனையை சொல்லி எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடினாங்க அர்ஜுன மாளிகைக்கு. கோட்டை வாசல் மூடப்பட்டது. காவலர்கிட்ட சொல்லி உடனே அர்ஜுன மாளிகைக்குள்ள போனாங்க. அவன் எழுந்து வந்து பிராமணரை பார்த்தா, என்ன விஷயம், ஏன் இப்படி நடுராத்திர ஓடி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டான். அர்ஜுனரே, எங்களுடைய பசு குளங்களை எல்லாம் பில்பேடுவர்கள் கவர்ந்து கொண்டு போய்விட்டார்கள். உங்க நாட்டில் இதுவும் இந்த இடத்துல இப்படி நடக்கலாமா? எங்க பசுகளை மீட்டு தாருங்கள், அதை நம்பித்தான் நாங்க காலம் கழிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அர்ஜுனன் சொன்னா, அஞ்சா துணி முனிகே நீயும் குணதானின் கணமிருந்த எஞ்சா பகைத்தாருவே இடமேவும் பொரு திலகம் வெஞ்சாவம் எடுமான் வரு திசையில் தன்மாகுடன் மஞ்சா தொழில் பிணையாடிடும் மயில் சீரடி காண்டான். முனிவரே, நீங்கெல்லாம்
அஞ்ச வேண்டாம், விரைவில் மாடுகளை மீட்டு நான் கொடுத்து விடுகிறேன்.